வணக்கம் நண்பர்களே. அதிமுகவினர் பாஜக தலைவர் அண்ணாமலை எதிரியாக கருதி கூட்டணியை முறித்துள்ளார். அண்ணாமலைக்காக எடப்பாடி இந்த பெரிய கூட்டணியை முறிச்சிருக்கிறாரு என்று அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி முறிந்து விட்டது. பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து அதிமுக தலைவர்களை விமர்சனம் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இந்த கூட்டணி முறிஞ்சிருக்கு. ஸோ அதிமுகவின் இந்த முடிவு விவாதத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அது தொடர்பாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஒன் இந்தியா, அதாவது ஒரு சமூக வலைதளத்துக்கு பார்த்திங்கன்னா பேட்டி அளிச்சிருக்கிறாரு. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, அதிமுகவின் இந்த முடிவு அவசரமான முடிவு, அவமானகரத்தை தாங்கிக் கொண்டு கூட்டணியில் இருக்க முடியாது என்பதால் எடப்பாடி விலகி இருக்கிறாரு. மோடியை நம்பி அவர் கூட்டணியில் இருந்திருக்கலாம், ஆனால் அவர் அதை செய்யவில்லை. இதுதான் என்னுடைய கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. 2014 to 2019 லோக்சபா தேர்தலில் மோடி தான் பார்த்திங்கன்னா காரணமாக இருந்தார். நேருவை விட மோடி பெரிய தலைவராக இருக்கிறார். மோடி மிகப்பெரிய தலைவராக இருக்கிறார். அப்படி இருக்க மோடி பெரிய தலைவர்கள் தான். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி பெரிய தலைவர் தான். அவரும் தமிழ்நாட்டில் நல்ல வாக்கு வாங்கி வைத்திருக்கிறாரு. ஆனால் நடப்பது சட்டசபை தேர்தல் அல்ல, நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் எடப்பாடி வெத்து வேட்டு செல்லாத ஓட்டு என்று தான் சொல்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக தனியாக வெல்ல முடியாது. அவரின் இந்த முடிவு மிகவும் தவறானது. மோடி இல்லாமல் லோக்சபா தேர்தலில் அதிமுக என்ன பிரச்சாரம் செய்யும்? மோடி பிரதமர் ஆவார் என்று தான் இத்தனை காலம் சொன்ன அதிமுக இனி என்ன சொல்லும்? அண்ணாமலையை எதிரியாக கருதி கூட்டணியை முறித்திருக்கிறாங்க. அண்ணாமலைக்காக எடப்பாடி கூட்டணியை முறித்திருக்கிறார். 5% வாக்கு உள்ள அண்ணாமலையை எதிர்த்துள்ளார். அவரிடம் மல்லுக்கட்டி கூட்டணியை உடைத்துள்ளார் என்பது நிதர்சனமான உண்மை. அண்ணாமலையை எதிர்க்கிறார்கள் என்றால் அவரளவிற்கு எடப்பாடி இறங்கிவிட்டார் என்று தானே கூற வேண்டும். அண்ணாமலை அளவிற்கு தான் பார்த்திங்கன்னா எடப்பாடி இருக்கிறாரு என்று தானே கூற வேண்டும். அண்ணாமலையிடம் மல்லு கட்டி கொண்டு இருக்கிறார்களே, இதுதான் எடப்பாடியின் ஆளுமையா? அண்ணாமலை நியமன தலைவர், அவரால் பயந்து கூட்டணியை முறித்துவிட்டனர். இதனால் அண்ணாமலையின் உயரம் கூடிவிட்டது என்று தானே கூற வேண்டும். அண்ணாமலையை எதிரியாக வைத்து இவர்கள் அரசியல் செய்கிறார்கள் என்றால் அண்ணாமலையின் உயரம் அதிகரித்து விட்டது என்று தான் கூற வேண்டும். திருச்சி மீட்டிங்கில் கூட முதல்வர் ஸ்டாலின் அண்ணாமலை பெயரை சொல்லி பேசினார். அப்படி என்றால் அண்ணாமலை வளர்ந்து விட்டார் என்று தானே அர்த்தம். இந்த லோக்சபா தேர்தலில் ஸ்டாலின் விஸ் எடப்பாடி என்ற நிலை வரும் என்று எடப்பாடி நினைக்கிறார். ஆனால் உண்மை நிலவரம் ஸ்டாலின் விஸ் அதர்ஸ் தான். எடப்பாடிக்கு ஓபிஎஸ் இல்லாமல் 15% வாக்குகள் தான் உள்ளது. ஓபிஎஸ் இல்லாமல் அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி எடுக்க முடியாது. இப்படி இருக்க அவசரப்பட்டு எடப்பாடி பழனிசாமி கூட்டணியை உடைத்து விட்டார். உண்மை, அவரால் 10 MP இடங்களை கூட வெல்ல முடியாது. 15% வாக்குகளை தாண்ட முடியாது. இதனால் தான் அவர் பாஜக கூட்டணியில் இருக்க வேண்டும். அவருக்கு அப்போதான் ஆதரவு இருக்கும் என்று கூறினோம். ஆனால் அவர் அதை நம்பவில்லை. தனக்கு பெரிய பலம் இருக்கிறது என்று நினைக்கிறார் என்று கூறியிருக்கிறாரு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.